Friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கார்டனிங் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து தேங்காய் நார் வச்சு மண்ணே இல்லாம தேங்காய் நார் வச்சு எப்படி வந்து செடி வளர்க்கலாம்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். சோ வீட்ல இருக்கிற தேங்காய் நார் போல கிடைச்சதுன்னா நிறைய சேர்த்து வெச்சுக்கங்க. நிறைய பேர் இடத்துல வந்து இப்போ எங்க வீட்டுக்கிட்டலாம் நம்ம நினைக்கும்போது செடி வைக்க மண்ணு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம தேங்காய் நார் வச்சு ரெடி பண்ணி அதில் செடி வளர்க்கலாம். இதில் கூட சின்ன சின்ன செடிங்களாக வளர்க்கலாம். எப்படின்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிடைக்கிற நாரை நல்லா இது போல் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்காங்க. நமக்கு அந்த தேங்காய் மட்டை கிடச்சதுன்னா அதுக்குள்ளே நிறைய நார் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. நிறையா இருக்கும். எல்லாமே பொறுமையாக அதெல்லாம் உரிச்சு எடுக்கணும். இது உரிக்கும் போது ஒரு இதாருங்க இந்த மாதிரி கொட்டும். இதில் வந்து இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கொட்டி விழும். அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுவும் வீணாக்க வேண்டாம். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு நம்ம உரிச்சு அந்த நாரை என்ன பண்ணணும்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். சில பேர் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிப்பாங்க. அப்படி அரைச்சிங்கன்னா மிக்சி வந்து கெட்டுடும். ஸோ நீங்கள் மிக்சியில் அரைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கையிலே வந்து சிஸ்ஸர் வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த பிளேடு வந்து சில டைம் வந்து உடஞ்சிடும், இல்லைன்னா ரொம்ப சிக்கிட்டு சூடாயிடும் மிக்சி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையிலே கட் பண்ணுங்கள். பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலை கொஞ்சம்லாம் பொறுமையாக பண்ணால் தான் அழகாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நார் வந்து பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சமாக எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ரின் பாட்டில் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து சுற்றி நீங்கள் ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி மேல் பக்கம் எடுத்துருங்க. ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த நார் ஃபுல்லாக வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு விதை போடலாம். ஸோ அதனால் நான் இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பாட்டில் இல்லை, ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு காலியாக இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட வந்து இது போல் நிறைய பாட்டில்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு நான் அதில் எடுத்து வச்சுக்கிறேன். கிராஃப்ட் சேனலுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒன்று தான் எடுத்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சின்ன இடம் இருக்குது பார்த்திங்களா, இது போதும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த நார் தூள்லாம் எடுத்து இப்போ நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து வெந்தயமும் இதில் போட போகிறேன். ஸோ வெந்தயத்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து
இந்த தூள்லாம் எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கினா தான் நம்ம விதை போட்டு வளர்க்க முடியும். ஸோ ஃபுல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம். இப்போது ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே விதை போட போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த வெந்தய விதையை வந்து போட போகிறோம். வெந்தய விதையை வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக முளை வரும். வெந்தயத்தை வந்து நம்ம போட்டதும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து விதை போடுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து ஆணியில் வந்து தொங்க விடுறதுக்காக ஹோல்ஸ் போட்டுட்டுருக்கிறேன். ஸோ நீங்கள் தொங்க விடுற மாதிரி இருந்தால் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து அது அப்படியே கூட நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஈரப்படுத்திக்கலாம். ஏன்னா விதை போடுறதுக்கு முன்னாடி லேசாக அங்கே தண்ணி தெளிக்கணும். ஸோ தண்ணி தெளித்தாச்சு. இப்போ வந்து நான் அதை ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து லேசாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றிடாமல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது தண்ணி ஸ்ப்ரே பண்ண முடியல தெரியலன்னா நீங்கள் அந்த பாட்டில் அடியில் வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஹோல்ஸ் போடலை, சும்மா நான் டெய்லி வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் போடாமல் வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க அடியில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வெந்தயத்தை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். திரும்பவும் வந்து மேலே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த விதை வந்து அந்த நார் நல்லா செட்டில் ஆகிடும். இப்போ இந்த செடியை வந்து அதாவது இந்த பால்கனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பால்கனி தோட்டத்துலேயே வந்து நான் இந்த பாருங்கள் நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து லைட்டாக இந்த தோட்ட மண் எடுத்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா வெயிலுக்கு நேராக அந்த விதை இருந்தால் காஞ்சிரும் இல்லையா, அதனால் மண் லைட்டாக தான் போட்டுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ கூட போடல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடியில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே இருக்கிற இந்த பலகைகளை வந்து ஆணி அடித்து இந்த இது மாட்டிட்டேன். ஸோ அது போல் சின்ன சின்ன செடி வளர்க்க நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்களும் இது நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பால்கனி தோட்டத்தில் எல்லாமே வச்சுருக்குறோம். இனி எப்படி வளருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.